ஊருக்கு 4 பேர் சுத்தி எடுத்துறீங்க புறம்போக்கு பிள்ளைகா பையனி நீ வந்து எங்க தலைவரை பேசக்கூடிய அளவுக்கு சாட்ட சாட்ட கள்ளக்குறிச்சி கருணாபுரத்துல அடி வாங்குறது ஞாபகம் இருக்கா? கள்ளக்குறிச்சி கருணாபுரத்துல பல்லு ஒண்ணு கூட இருக்காது உனக்கு. பல்லு 36 பல்லும் கீழே கொட்டிக்கிறதுக்கு மேல அந்த மாதிரி பேச்சு ஏதாவது ஊடகத்துல பேசுறோம் அப்படின்ற தின்றாரு. வேற என்னென்ன பிள்ளி வச்சாங்க அந்த பிள்ளி அத்தனை முறை மேடை அமைத்து கொடுத்து தமிழ் தேசியம்னா என்ன, ஈழத்தமிழர்கள் பிரச்சனை எப்படி அணுகுவது என்று உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எப்படி ஆதரவு நல்குவது வாய பொத்தின ஆட்டம் போட்ட அதுக்கு அடிச்ச அடியிலேயே சூத்த மூடிக்கிட்டு வாழை சுருட்டி வச்சுட்டு கிடந்த இப்ப திரும்ப இந்த ஆட்சியிலேயும் நீ அடி வாங்க போவது வெகு விரைவில். இந்த காரியம் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு தலைவர் எழுச்சி தமிழ் அவர்களுடைய தலைமையிலே நடைபெற்றது. இந்த மாநாட்டில் லட்சோப லட்ச சிறுத்தைகள் பங்கேற்றார்கள். அப்படி பங்கேற்கின்ற கூட்டத்தை, கட்டுக்கடங்காத கூட்டத்தை எழுச்சி தமிழர் அவர்கள் வழிநடத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது சில தோழர்கள் மாநாட்டு மேடையிலேயே ஏறி, ஆயிரக்கணக்கான தோழர்கள் மாநாட்டு மேடையிலே ஏறி தலைவரை பார்க்க வேண்டும், அவரோடு புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஆவலில் அங்கே சென்றதனால் அந்த கூட்டத்தில் கடுமையான நெரிசலும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இந்த நிகழ்ச்சியை சமூக ஊடகத்திலே அமர்ந்து கொண்டு சாட்டை துரைமுருகன், சவுக்கு சங்கர் உள்ளிட்ட பிழைப்புவாதிகள், எச்சை பொறுக்கிகள் தலைவரையும் மாநாட்டையும் கொச்சைப்படுத்தும் விதமாக 10க்கு 10 அறையிலே அமர்ந்து கொண்டு அவரோடு சில தற்குறிகளை வைத்துக் கொண்டு எழுச்சி தமிழரையும் தமிழ் தேசிய மாநாட்டினுடைய மாண்பையும் குறைக்கின்ற அளவிலே பேசுகிற இந்த போக்கு கண்டனத்துக்குரியது. இனிமேல் இது போன்ற பேச்சுக்கள் சமூக ஊடகத்தில் வந்தால் நன்றாக இருக்காது. விடுதலை சிறுத்தைகள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம். இவர்களை எல்லாம் தோலுரித்து காட்ட வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. ஒருமையிலே பேசக்கூடாது என்று நாங்கள் அமைதி காத்து வருகிறோம். உங்களை போன்று 10க்கு 10 அறையிலே ஒரு கேமராவை வைத்துக்கொண்டு நான் செய்தியாளர் என்று சொல்லிக்கொண்டு, ஊடகவியலாளர் என்று சொல்லிக்கொண்டு பிழைப்பு நடத்துகிற சவுக்கு சங்கரே, எழுச்சி தமிழரை பேட்டி எடுத்து அதன் மூலம் உனது டிஆர்பி ரேட்டை உயர்த்தி கொள்ளுகிற நீ, எங்களை தரக்குறைவாக பதிவு போட்டு அதில் சோறு வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்க்கும் நீ, எழுச்சி தமிழரையும் மாநாட்டையும் பேசக்கூடிய அளவுக்கு உனக்கு தகுதி வந்து விட்டதா? கடந்த ஆட்சியிலே உன்னை கேவலப்படுத்தி உன்னை ஓட விட்டு அடித்தது போல இந்த ஆட்சியிலேயும் நீ அடி வாங்க போவது வெகு விரைவில். இந்த காரியம் நடக்கும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். சவுக்கு சங்கர், இனியாவது உனது நாவை அடக்கிக் கொள்ள வேண்டும். இது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக எச்சரிக்கை விடுக்கிறேன். இனி உனது போக்கு எழுச்சி தமிழரையோ மாநாட்டையோ அடங்காத சிறுத்தைகள் அடங்க முறை என்று அவர்தான் சொல்லிக் கொடுத்தார், அத்துமீறி என்று அவர்தான் சொல்லிக் கொடுத்தார், அவருடைய பேச்சை அவர்கள் கேட்க மறுக்கிறார்கள் என்பது போன்ற நையாண்டி நக்கல் எல்லாம் வேற எங்காவது வச்சுக்கணும். விடுதலை சிறுத்தைகளுடைய மாநாட்டையும் தலைவரையும் விவாதிக்கக்கூடிய தகுதி உனக்கு கிடையாது. இனிமேல் அந்த போல வீடியோ வந்துச்சுன்னா நீ அவ்வளவுதான். இது எச்சரிக்கை உனக்கு, இதுதான் உனக்கு கடைசி. சாட்ட சாட்ட கள்ளக்குறிச்சி கருணாபுரத்துல அடி வாங்குறது ஞாபகம் இருக்கா? கள்ளக்குறிச்சி கருணாபுரத்துல பல்லு ஒண்ணு கூட இருந்திருக்காது உனக்கு. பல்லு 36 பல்லும் கீழே கொட்டிக்கிறதுக்கு மேல அந்த மாதிரி பேச்சு ஏதாவது ஊடகத்துல பேசுறோம் அப்படின்ற துணிச்சல பேசினீங்கன்னா பல்லு இருக்காது. பார்த்து நடந்துக்க. முன்ன அப்படிதான் வீடியோ போட்ட கையை கட்டி நாங்க வாய பொத்தின ஆட்டம் போட்ட அதுக்கு அடிச்ச அடியிலேயே சூத்த மூடிக்கிட்டு வாழை சுருட்டி வச்சுட்டு கிடந்த. இப்ப திரும்ப கள்ளக்குறிச்சி பக்கம் வந்தேன்னு வச்சுக்க, ஏற்கனவே அடிச்ச அடி இல்ல, இந்த முறை 36 பல்லு இருக்காது. ஒழுங்கா பேசிக்க. உன் தலைவருக்கு மேடை அமைத்து கொடுத்து தமிழ் தேசியம்னா என்ன, ஈழத்தமிழர்கள் பிரச்சனை எப்படி அணுகுவது என்று உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எப்படி ஆதரவு நல்குவது, தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரனை சந்தித்த வாழ்க்கை வரலாறை உன்னிடம் சொல்லி அதை வச்சு ஆமக்கறி முயலுக்கறி ஆமையில ஓடம் போனிச்சு, AK 57 27 இன்னும் என்னென்ன இருக்குதோ போராத்தின்னு சொல்லி இங்க பேலா விட்டுட்டு இருக்காதெல்லாம் எங்கள்கிட்ட நடக்காது. உன் பேலா கதையை பூரா தோல் உரிச்சு காட்டி வெகு நாள் ஆச்சு. திரும்ப வந்துகிட்டு உன் தலைவனுக்கே மேடை அமைத்து கொடுத்து தமிழ் தேசியத்தை கத்துக் கொடுத்தவர் எங்க தலைவர் எழுச்சி தமிழரா. நீ வந்து சும்மா கிடந்த பிள்ளகா பையன், நீ வந்து எங்களை பத்தி பேசுறியா? உன்னுடைய தலைவன் சொன்னான இட்லியில உடைச்சு பாக்குறது, அடுத்து பின்னாடி ஒருத்தவனை வச்சு தலைவர் என்ன குறிப்பெடுத்துக்கிட்டு இருந்தாரு. என்னென்ன எதை தொக்கு எத்தனை முறை தொட்டுக்கிறாரு, பன்னிக்கறி எத்தனை முறை தின்றாரு, வேற என்னென்ன பிள்ளி வச்சாங்க அந்த பிள்ளி எத்தனை முறை தின்னாருன்னு கணக்கெடுக்கிற ஆள். நாங்க தலைவரோடு நேரடி தொடர்பில் இருந்தவங்க. நேரடி தொடர்பில் இருக்கிறவங்க தான் என்ன தலைவர் சொன்னாரு, என்ன எங்களை கட்டுப்படுத்தினாரு, சிறுத்தைகள் எப்படி வளரணும்னு சொல்லி கொடுத்தாரு. அதனாலதான் ஈழத்திலே விடுதலை புலிகள், தமிழகத்திலே விடுதலை சிறுத்தைகள் பரிணமிச்சு 1990 இருந்து இன்னைக்கு 2026 வரை மிக வலிமையோடு நிற்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கட்சி. நீ வந்து சும்மா முந்தா நேத்து பிறந்த மழையில நேத்து அடிச்ச மழையில இன்னைக்கு முளைச்ச முட்டை காலா நீ எல்லாம் உனக்கு என்னடா தகுதி இருக்குது? எங்க தலைவரை பேசக்கூடிய ஆற்றல் உனக்கு இருக்காடா? உன் கட்சியில எத்தனை பேரா இருக்கிறான்? உன் கட்சியில எத்தனை பேர் இருக்கிறான்? ஊருக்கு 4 பேர் சுத்தி எடுத்துறீங்க புறம்போக்கு பிள்ளைகா பையனி நீ வந்து எங்க தலைவரை பேசக்கூடிய அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சு. நாவடக்கத்தோட இருந்துக்க. சாட்ட அடிக்கிற அடியில பல்லுக்கு 36 பல்லும் கீழே கொட்டிக்கும். கள்ளக்குறிச்சி பக்கம் திரும்ப முடியாது. ஒழுங்கு மரியாதை. இதுதான் உனக்கு கடைசி வார்னிங்க. உன் சேனல்ல எது வேணாலும் போட்டுக்க. அதை பண்ணாரு இதை பண்ணாரு. உன் தலைவன் பிறந்த நாள் வாழ்த்து சொன்னா எங்க தலைவருக்கு.
செந்தமிழன் சீமானை அடங்க பேட்டி அழகு பார்த்த தலைவர் என் தலைவர் ரத்தின சுருக்கமா பேச சொன்னாரு. நினைவிற்குதான் அந்த வீடியோ ஓடுது. இயக்குனர் சீமான் அவர்கள் ரத்தின சுருக்கமாக பேசணும், 10 நிமிடத்துக்குள்ள பேசி முடிக்கணும்னு கட்டளை போட்டு உன்னை மேடை ஏத்தன எங்களை வந்து தமிழ் தேசியம் என்னன்னு எங்களுக்கு நீ சொல்லி தரையா? வெளிநாட்டு வாழும் தமிழர்களிடத்துல பணத்தை வாங்கி உண்டியல் குளிக்கு அப்படி பிழைப்பு நடத்துற நீ வந்து எங்களை பேசுற. அவன் உன்னை பத்தி கிழிச்சு தள்ளாண்டா சமூக வலைதளத்துல. ஈழத்துல இருக்கிற தமிழர்கள் அவன் மேல கொந்தளிப்பு இருக்கிறான். என் தலைவரை என்னைக்காவது எவனாவது ஈழத்தமிழர்கள் குறை சொல்லியிருப்பானா? பல நெடுமாறனுக்கு தெரியும், வைகோ அவர்களுக்கு தெரியும் புலிகள் யாரு சிறுத்தைகள் யாருன்னு. உன்ன மாதிரி பிள்ளகா பையனுக்கு எங்கடா தெரியும்? பிள்ளகா பையா, இதோட ஒழுங்கா நிறுத்திக்க, இல்லைன்னா ஒழிச்சு கட்டுருவேன். இது விடுதலை சிறுத்தைகள் கல்வராயன்மலை ஒன்றியத்தின் சார்பாக கேட்டுக்கிறேன். உன்னால உனக்கு திராணி இருந்தால், என் பேரு ஒன்றிய பொருளாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கல்வராயன்மலை ஒன்றியம், ஒழுங்கா அடக்கிக்க, இல்லைன்னா எதிர்விளைவுகள் அதிகமா இருக்கும். அவனை நீ நடமாட முடியாது. எச்சரிக்கை விடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.